குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், 25/7/2026 25/7/2027 ஜூலை மாதம், பராபவ வருடம், ஆடி மாதம் 9 நாள் ஆச்சு. இன்னைக்கு ஏகாதசி திதி 1:55 PM வரைக்கும் இருக்குது. அதான் 2 மணி வரைக்கும் இருக்குது. சந்தோஷம் தரும் சனிக்கிழமை வழிபாடு. அதே மாதிரி ஏகாதசியே வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அனுச நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், கோவர்தன விரதம்னா கோமாதாவுக்கு விரதம் இருக்கிறது. கோவர்தன மலை இருக்குது. அந்த கோவர்தன மலையை தான் கிருஷ்ண பகவான் தாங்கி பிடிச்சாரு. ராகு காலம் 9 to 10:30, கொடிகன் 6 to 7:30, யமகண்டம் 1 to 3, நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் காலை 10:15 to 11:15, இரவு 9:15 to 10:30. இன்றைய ராசி பலன். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவுகோலும் மிஞ்சாது. ராசி பலன். விவசாயிகள் தன்னோட சொத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்மளாம் 1 சென்ட் வாங்க முடியாது. அவங்க 4 ஏக்கரா 5 ஏக்கரா 10 ஏக்கரா 100 ஏக்கரா வச்சுட்டு அந்த விவசாயத்தை, அந்த சொத்தை, விவசாய நிலத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கும் அடிபணியும் இல்லை. தூங்கி எந்திரிச்சா காட்டுக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணி ஆடு கோழி மாடு பால் கறந்து விற்று இதை தன்னோட ஜீவனாம்சத்தை இது பண்ணிக்கிறாங்க. இன்றைய ராசி பலன். மேஷம் நற்செயல், ரிஷபம் சாந்தம், மிதுனம் மேன்மை, கடகம் உற்சாகம், சிம்மம் வெற்றி, கன்னி அசதி, துலாம் தொல்லை, விருச்சிகம் ஆக்கம், தனுசு ஆர்வம், மகரம் நட்பு, கும்பம் கவலை, மீனம் சுகம். இன்னைக்கு சனிக்கிழமை, ஏகாதசி திதி மதியானம் 2 வரைக்குமே இருக்குது. பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள். சந்தோஷம் தரும் சனிக்கிழமை வழிபாடு. சனிக்கிழமை விரதம், பெருமாளுக்குரிய விரதம், ஏழுமலையானுக்குரிய விரதம். அதனால் எடுங்க. துளசி வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா. சொன்னதையே சொல்கிறோன்னு நினைக்க வேணாம், ஞாபகப்படுத்தணும், அவ்வளவுதான். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? 26ஆம் நாள், துவாதசி திதி. நொறுங்க தின்பவனுக்கு 100 வயது. புளியங்கொட்டை, தோல்பொடி, கருவேலம்பட்டை பொடி, உப்பு கலந்து பல் துளைக்கி வர பல்வலி குறையும். பல்லில் சொத்த பல்லாம் வராது. எதிர்பார்ப்பு உயிரை வாழ வைக்கிறது. விளாம்பழம் கிடைக்கும் காலங்களில் தினமும் சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்க உதவும். எங்கே ஒரு நேரம் காயாக கிடைக்கிது, ஒரு நேரம் பழமாக கிடைக்கும். கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? இன்றைக்கி சந்தோஷம் தரும் சனிக்கிழமை வழிபாடு, நாணம் தரும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு. இதில் ஜாதகத்தில் லக்னம் நமக்கு சரி எல்லாம் நம்ம இதாக இல்லைன்னா ராசி பார்க்குற ராசி பலன். சந்திரன் என்ற ராசிக்கு என்ன அப்படிங்கிறத விதி மதிங்கிறது விதி லக்னம், மதிங்கிறது சந்திரன் ராசி, சந்திரன் இருக்கும் பாகம். அப்படி விதியை மதியால் வெல்லலாம்னா ராசியை வைத்தும் பார்த்து நம்மளோட இதை தீர்த்து கொள்ளலாம். லக்னம் வலுவடைஞ்சு இருந்தால் போதும் ஒருத்தருக்கு. தாய் லக்னத்திற்கு 4வது வீட்டுக்குடையவன் 6வது வீட்டில் இருந்தால் மாதுர்பிடை. லக்னத்திலிருந்து 4வது வீட்டுக்குடையவன் 7ல் இருந்தால் தாய்க்கு அரிஷ்டம். இதிலிருந்து 4க்குடையவன் 8ல் இருந்தால் அவமானமுள்ள தாய் அல்லது ஜாதகனுடைய தாயினால் அவமானம் ஏற்படும். தாயை பற்றி பார்க்கணுன்னாலும் 4ஆம் இடம், ஆடம்பரம் பற்றி பார்க்கணுன்னாலும் 4ஆம் இடம். ஆடம்பரம் பொருட்கள் வாங்கணுன்னாலும் சுக்கிர பகவானை பார்க்கணும். இதையெல்லாம் ஆணாக இருந்தால் தாரம் சுக்கிரனை பார்க்கணும். குழந்தை இது 5வது இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். முதல் ஸ்தானம் உயிர் ஸ்தானம். லக்னம் உயிர்,
இது உயிர் ஸ்தானத்துக்குரியவர் சூரிய பகவான். 2ஆம் ஸ்தானம் குடும்பஸ்தானம், 3ஆம் ஸ்தானம் சகோதர ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம் தாய் ஸ்தானம் ஆடம்பரஸ்தானம், 5ஆம் ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பாக்கியம், இது புத்திரஸ்தானம். 6ஆம் ஸ்தானம் வழக்கு வம்பு வழக்கு இது இருக்கிறது. 7ஆம் ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது. 8ஆம் ஸ்தானம் உயிர் ஸ்தானம், 9வது ஸ்தானம் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம், 10ஆம் ஸ்தானம் தொழில் ஸ்தானம், 11வது ஸ்தானம் லாபஸ்தானம், 12வது ஸ்தானம் மறைவு ஸ்தானம். அதே மாதிரி லாபம் 11, 12 27 நட்சத்திரங்கள். யோகங்கள் 27 யோகங்கள். கரணங்கள் திதிகள் 15, ருதுக்கள் 6. ஒவ்வொரு ராசியில் கிரகங்கள் எவ்வளவு? சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாதம் சஞ்சரிப்பார். சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நாள் சஞ்சரிப்பாய். செவ்வாய் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 மாதங்கள் சஞ்சரிப்பார். புதன் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாதம் சஞ்சரிப்பார். குரு ஒவ்வொரு ராசியிலும் 1 வருடம் சஞ்சரிப்பார். சனி ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். ராகு ஒவ்வொரு ராசியிலும் 1.5 வருஷம் இருப்பார். கேது ஒவ்வொரு ராசியிலும் 1.5 வருஷங்கள் இருப்பார். சமசப்தமாக இருப்பாங்க. எல்லாரும் இப்படி நேராக சுற்றினா இவங்க இப்படி சுற்றுவாங்க. அதற்கு எதிர்பதமாக சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாதம் சஞ்சரிப்பார். உயிர்காரகன் சூரியன், உடல்காரகன் சந்திரன். சந்திர பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தானா உடலில் என்ன நோய் என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உயிர்காரகன் சந்திரன் சூரியன், உடல்காரகன் சந்திரன். பஞ்சாங்கமே பார்க்கலாம். ஜூலை இப்போ ஆடி சனிக்கிழமை. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறைவு ஸ்தானம்
நம்மளே நம்மளோட இதை வந்து பார்த்துக்கலாம். பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லது. ஏன்னா அயன போக சயன ஸ்தானம், அதில் இருந்தால் ஒன்றும் இல்லை. மாங்கல்ய ஸ்தானம் 7ஆம் இடம், 8ஆம் இடம் உயிர் ஸ்தானம், 12ஆம் இடம் சயன போக. ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சந்தோஷம் தரும், சங்கடங்கள் தீர்க்கும், நமது அத்தனை கஷ்டங்களை தீர்க்கும் சனிக்கிழமை வருவார்.